சார் நமக்கு இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இடையில ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் ஒரு நார்மலாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து சிக்ஸர் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே கீழே விழுந்துடுறாங்க. அது என்ன இஷ்யூனால அந்த மாதிரி இருக்கும் சார்? ஹார்ட் ரிலேட்டட் டெத்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் காமன் காஸ் வந்து நமக்கு ஹார்ட்டில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும், அதனால் வர்றது கார்டியாக் அரெஸ்ட் டியூ டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடியது. பட் அது மட்டும் நமக்கு காமன் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில ஹார்ட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சேனலோபதி, ஹார்ட்டில் உள்ள அயானிக் சேனல்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கிறதுனால கூட நமக்கு சடன் கார்டியாக் டெத் வரலாம். இல்லைன்னா இருதய துடிப்பு சீரில்லாமல் இருக்கிறது, அதாவது அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் மெயினாக வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். நிறைய பேருக்கு பிறவிலேயே அவங்க ஜீன் ரிலேட்டடாக சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஜீன் டிஃபெக்ட்ஸ்னால இருதய துடிப்பு திடீரென்று நமக்கு நார்மலாக 60 to 100 இருக்க வேண்டியது 300 அந்த ரேஞ்சுக்கு போகிற நேரத்தில் பிரெயினுக்கு பிளட் சப்ளை கம்மியாகி சடன் கார்டியாக் டெத் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சார் இதில் என்னென்னா அந்த பர்சனுக்கு இப்போ நான் நார்மலி கேட்குறேன், அந்த எக்ஸாம்பிள் கேட்குறேன், அந்த பர்சனுக்கு இதுக்கு முன்னாடி அது ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்குமா? இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு எந்த ஒரு ப்ரிமானிட்டரி சிம்டம்ஸும் இல்லாமல் சடன் கார்டியாக் டெத் வருது. இது மோஸ்ட்லி அன்பிரடிக்டபிள் ஒன். சார் இப்போது ஒரு பேஷண்ட் நம்ம சாரை கன்சல்ட் பண்ணுறதுக்காக வராங்கன்னு வைங்களேன் சார், அவங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது. அது நீங்கள் எப்படி சார் டயக்னோஸ் பண்ணுவீங்க? அது இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு செஸ்ட் பெயின் அப்படின்ற சிம்டமோட வராங்கன்னா நம்ம அந்த செஸ்ட் பெயின் எதனால வந்துன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ யூஸ்வலாக டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் அந்த மாதிரி கோமார்பிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததுன்னா நிறைய பேருக்கு இருதய சம்மந்தப்பட்டது முதல் காரணமாக இருக்கும். யூஸ்வலாக இருதய சம்மந்தப்பட்ட வலி வந்து நெஞ்சு பகுதியில் பாரமாக இருக்கும், இடது கைக்கு பரவும், அந்த மாதிரி சிம்டம்ஸ். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இசிஜி, எக்கோ அப்படின்ற டெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது ட்ராபோனின்ற பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இது மூணுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம்ன்ற டெஸ்ட், அதாவது இருதயத்தில் உள்ள ரத்த குழாய்கள் எப்படி இருக்குன்ற டெஸ்ட்டை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஆஞ்சியோகிராம் பண்றதன் மூலமா அவங்களுக்கு எங்க அடைப்பு இருக்குன்றதை தெரிஞ்சு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். சார் ஆஞ்சியோகிராம் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, அந்த ஆஞ்சியோகிராமில் எப்படி சார் பிளாக் கண்டுபிடிக்க முடியும்? ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்ல வந்து நம்ம இருதயத்தில் உள்ள ரத்த குழாய்களில் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற மருந்தை நம்ம செலுத்தி செக் பண்ணுவோம். ஆஞ்சியோகிராம் வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர், ஒரு 10 to 15 minutes ப்ரொசீஜர். நம்ம கையில் இருக்க ரத்த குழாய்கள் மூலமாவோ இல்லை காலில் இருக்க ரத்த குழாய்கள் மூலமாவோ ஒரு சின்ன டியூபை ஹார்ட் உள்ள ரத்த குழாய்களில் கொண்டு போய் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற மருந்தை நம்ம அதில் செலுத்துகிற நேரத்தில் ரத்த குழாய்கள் கருப்பு கலரில் நமக்கு தெரியும். இப்போ யூஸ்வலாக ரத்த குழாய்களில் அடைப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் மூலமாக தெரியும். பொதுவாக ஹார்ட்டில் 3 ரத்த குழாய்கள் உண்டு. இதில் இந்த அடைப்போட தன்மையை பொறுத்து நமக்கு ட்ரீட்மெண்ட். பொதுவாக 70% கீழே பிளாக்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசின்ஸ் மட்டும்தான். 70% மேலே பிளாக்ஸ் இருக்கிற நேரத்தில் நமக்கு அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்ட்டோ இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸோ நமக்கு தேவைப்படலாம். இதில் உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டியா இல்லை பைபாஸ் சர்ஜரின்றதை நம்ம அந்த ரத்த குழாய்களோட பிளாக்கு எத்தனை நம்பர் ஆஃப் அடைப்புகள் இருக்குது நமக்கு ஹார்ட்டில், ப்ளஸ் அதில் எப்படி கால்சியம், சுண்ணாம்பு சத்து இருக்குது, எந்த இடத்துல ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, மெயின் இடத்துல இருக்கா கீழே இருக்குதான்றதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும். எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாலும், அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டியோ சர்ஜரியோ பண்ணால் அவுட்கம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே சார்.